மக்களே தெரிகிறதா, ஃபைனலி ரீச்டு பாண்டிச்சேரி புதுச்சேரி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாருங்கள் போகலாம். இதுதான் மக்களே ஒரு முக்கியமான ஒரு 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 வியூ பாயிண்ட் என்ன சொல்கிற டூரிஸ்ட்டு மெயின் பாயிண்ட்னு வைங்களேன் பாண்டிச்சேரிக்கு. செம்ம. இதிலிருந்து அப்படியே பாண்டிச்சேரி உள்ள அப்படியே ஆரம்பம், அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு இது மாதிரி ஒரு நினைவிடம் மாதிரி. ஓகேங்களா மக்களே, புதுவை பல்கலைக்கழகம் ரைட்டுங்க மகள். அவ்வளோதான், புதுச்சேரி ரீச் ஆகிட்டோம். அவ்வளோ ரூமு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசியாச்சு மக்களே. ஸோ ரூம் லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டு இருக்காரு ஒரு பிரதர், நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. இது ரூமு, இந்த ரூம்ஸ் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படின்னா நீங்கள் கஸ்டமராகவும் வரலாம். இந்த வீடியோ யாராச்சும் வந்து டூர் பேக்கேஜ் பண்ணுறாங்க யாராவது பார்த்தீங்கன்னு வைங்க, B2Bலாம் பண்ணுறீங்கன்னு வைங்க, உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 60 ரூம் பக்கமாக எல்லா வெரைட்டிலையும் நிறைய இடத்துல ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதை பற்றின ஒரு ஷார்ட் வீடியோ நம்ம சேனலில் விரைவாக உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். சரி வாங்க மக்கள் அப்படியே பயணம் பண்ணுவோம். மக்கள் பாருங்கள், ஆமா மாமா மாமா நான் சொன்னல உங்கள்கிட்ட ப்ரைஸ் சாப்பிட்டேனே அது இதே தான். இந்த பொம்மை பாளையம் மக்களை இந்த இடத்துக்கு போன டைம் நான் வந்த மக்களை வந்து வீடியோ எடுத்து அதை நான் பட் போன்ல மக்களை இதில் ஒரு பாலம் மாதிரி போகும் பாருங்க. சும்மா அப்படியே விடுங்க மாமா, லெஃப்ட் விடுங்க மாமா. மக்களே பொம்மை பாளையம் பீச்சுங்க. இங்கே வந்து அந்த ஃப்ரை எல்லாமே கொடுப்பாங்க. ரைட்டு, இங்கே வந்திருக்கோம். பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட் எடுத்தோடனே தரமான ஒரு ஸ்பாட்டு. இங்கே இதெல்லாம் ஃபேமஸுங்க மக்களே. சீ ஃபுட்டு நிறைய இருக்கும், இறால் அது இதுன்னு எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. வாங்க பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க ஓகே மக்களே மக்களே ஃபைனலி ரீச். மாமா என்ன பீச் இது? பொம்மிபாளையமா? பொம்மிபாளையம் பீச்சுங்க. அப்பா அந்த சீ ஃபுட்டு வாசம் கொள்ளுது. நேற்று நைட்டு தான் மக்களே நல்லா பல்காக சாப்பிட்டேன். நம்ம ஈரோட சப்ஸ்கிரைபரோட சென்னையில் வந்துட்டு வேளச்சேரியில் வந்து பட்டினப்பாக்கம் மாதிரியே வந்து சீ ஃபுட் எல்லாமே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தலைவண்டி கடை வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ அதை தொடர்ந்து நேற்று நைட் சாப்பிட்ட. பட் இருந்தாலும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரைஸ் சாப்பிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு இந்த வாசம் எடுத்துன்னு எனக்கு பசி கிரிட்டு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க போய் சீ ஃபுட் எதாவது சாப்பிடுவோம். இங்கே பாருங்க மக்களே, நம்மளை போலவே நிறைய டூரிஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்க. அப்படியே இங்கே பாருங்க, சன்செட் செம்மையாக இருக்குது. ஓகே வாங்க போயிட்டு ஒரு அள்ளுவோம். நல்ல கடையாக பார்த்து போகணும். இங்கே ஒரு அண்ணன் வந்து எடுத்து போட்டுருக்காரு, இறால் நினைக்கிறேன். அப்படியே அவரே வருங்க, ஃப்ரீ ஆகிட்டுருக்கு. அங்கேயும் இருக்குது லைனாக இருக்குது. இங்கே கூட போகலாம். பாருங்க நண்டு வந்துட்டுருக்கு. கடல் நண்டுங்க மக்களே, கடல் நண்டு எல்லாமே இருக்காக்கா மக்களே. நெத்தலி நேற்று நைட் சாப்பிட்டோம்ல, நெத்தலி ஃப்ரை இருக்குது. ஓ எல்லாமே இதில் இருக்கா? இது வந்து கனவா, இது இறால், இது வஞ்சிரம், இது ஷீலா மீன், இது வந்து ஊடாங்கண்ணி மீன், இது கொடுவா, இது வந்து வஞ்சரம், இது சங்கரா. ஓகே ரைட்டு. இங்கே எல்லாமே இதாக இருக்கா? இதெல்லாம் ராவா இருக்குது பாருங்க மக்களே. வஞ்சரம், சங்கரா, இது வந்து ஏரி பாபா, இது வந்து ஷீலா மீன். ஓகே பெரிய மீன். ஓகே வந்து பப்பா, கடல் பாபா, இது வந்து தேங்காய் பாறை. ஓகே இது வந்து சின்ன ஷீலா. ஓ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மக்கள், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஓ சாப்பிட்டே காசு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நெத்திலி மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே நெத்திலி மீன். ஓகே ரைட், சூப்பர். நண்டு, சின்ன நண்டு. பெரிய நண்டு இருக்கும். இப்போ வந்து கடல் சொரப்பாக இருக்கும், சின்ன நண்டு. ஓகே மக்களே, அது போக மீன் குழம்பு, சாப்பாடு எல்லாமே ஆலினால் அவைலபிள். பொம்மிபாளையம் பீச் பாண்டிச்சேரி. ரைட்டு, சிறப்பு. இது நண்டு ஃப்ரீயாக்கா? எவ்வளோக்கா அது? 100? ஓகே சரி, ப்ரான் போடலாங்க்கா. மக்கள் சிங்களாக எடுத்துட்டாங்க செஞ்சது. நண்டு பாருங்க, இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அப்பா மக்கள் 20 சுட நண்டு செஞ்சு வேற மாதிரி இருந்தாங்க. கஸ்டமர் கொடுத்துருங்க. ரைட்டு மக்களே, நம்ம வந்து ப்ரான் சொல்லியிருக்கோம். ப்ரான் எங்கேக்கா இருக்குது? உள்ள இருக்க எடுத்துட்டாங்க. ஓகே அடுத்து பாருங்க மக்களே, இந்த நெத்திலி தானே? நெத்திலி அவ்வளோதான். எல்லாமே தோசைகள் தவா ஃப்ரை தான். சூப்பர். அடுத்து எண்ணெய் ஊற்றி விட்டு மக்களே இங்கே பாருங்கள், என்னுடைய ஆல் டைம் ஃபேவரெட்டு. ஸோ இந்த இறா தான் மக்கள். இறாவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய இறாவாக இருக்கு. கேட்கா பெரிய இறா டேஸ்டியாக இருக்கும், அதை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பெரிய இறா மக்களே. பார்த்தீங்களா சைஸ் பார்த்தீங்களா?
பயங்கரமாக போயிட்டுருக்கு. தோசைக்கல்ல பண்ணும் பொழுது அது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பொரிக்கும் பொழுது அது ரொம்ப ஒரு மாதிரி வேறு மாதிரி போயிடும். டேஸ்ட்டே மாறிடும் பொரிச்சா. ஆ ஆ ஆ ஆ ஓகே ஓகே. அந்த ஒரிஜினல் தன்மை போயிருன்றீங்க. ஓகே. இப்படி பண்ணும் பொழுது அந்த மீனுடைய ஒரிஜினல் அந்த ஒரு அந்த சாப்பிடக்கூடிய தன்மையும் இருக்கும், அட் த சேம் டைம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஓகே 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 ஓகே. அதுதான் வந்து தோசைக்கல் ஃப்ரை மக்களே. பாருங்க எப்படி தான் இருக்குன்னு மக்களே. இங்கே பாருங்க, அடுத்து பாருங்க, இங்கே கறிவேப்பிலை தலையை போட்டு விட்டு வேற மாதிரிங்க. 5 வருஷம் ஆயிடுச்சா? ஓகே. கடைக்காரர் எங்கள் ஊருக்காரர் தாங்க மக்களே, ஈரோட்டுக்காரரு. நீங்க எந்த ஊர் தான்? நான் கடைக்காரர் சொன்னேன், அவர் தான். அவர் எடுக்க வேணாங்கிறாரு. லேபரா? ஓகே. அவ்வளோதான். ஆஹா. அது நல்லா பார்க்குறதுக்கு ஜம்முடு இல்லை. நம்ம இது ஒன்று அது ஒன்று போட்டுடலாமா? ஆ எவ்வளோ பிளேட்? எவ்வளவு பிளேட்? 100 ரூபாயா? ஓகே 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 ஓகே. பாருங்க மக்களே, நெத்தலி ஜம்முடு இருக்குது. சரி வேண்டாம் அக்கா, பிராணி போட்டுருங்க. பாருங்க மக்களே, அண்ணன் வந்து எடுத்து காமிச்சிட்ருக்காரு. ரைட்டு அக்கா, எடுத்து நல்லா ஃப்ரெஷ் வாட்டரில் போட்டு அலாசி 200 ரூபாய்க்குக்கா. கொஞ்சம் நல்லா ஜம்முன்னு போடுங்க. பாருங்க, ஆல்ரெடி வெங்காயத்து தக்காளி போட்டுருக்காங்க. ஒரு அலாசியே போடுது பாருங்க மக்களே. எல்லாமே பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதே ஊரேக்கா? நல்லா கொஞ்சம் குவான்டிட்டி நல்லா வச்சு விடுக்கா. 3 பேர் இருக்கிறோம். நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு போகிறோம். அப்பா, நம்ம அடாவடியெல்லாம் கிடையாதுக்கா. நம்ம என்றைக்குமே தன்மையாக தான் பேசுவோம். பாசத்தை விடுத்தா அக்கா உயிரையே கொடுக்கும். நல்லா இருக்கேக்கா. பாருங்க அவங்களே பண்ணுறாங்க. அப்படியே வேக வேக கலர் மாதிரி வேக அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி வருதுங்க. வேக வேக ஆரஞ்சு கலர் வருதுங்க. இறா சுருங்கிடுமா? ஓ, பெருசாக இருக்கிறது இதாகிடும். ஆ, ஒரு ரப்பர் மாதிரி ஆகிடுமா? ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நேரம் வந்தால் ரப்பர் மாதிரி ஆகிடுமா பார்க்குறேன். ஸோ அவங்க வந்து நைட்டு குயிக் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி ஊற்றக்கூடாதா? ஓகே ஓகே ஓகே. தண்ணி ஊற்றக்கூடாதுங்களா மக்களே? இங்கே பாருங்க, அப்படியே அப்பப்போ வந்து ஃபயரில் குக் ஆகுது. ஸ்மோக்கி ஃப்ளேவர். இப்படி தான் இந்த இடத்துல நின்று பண்ணுறாங்களோ. அப்பா கண்ணெல்லாம் அடிக்குதுங்க பரபரப்பரன்னு. அதான் அதான் அதான். ஓகே. புயலா? ஓ சரி சரி சரி. என்னென்ன மசாலா? நிறைய மசாலா போடுறீங்க அப்படியா? ரைட்டு. பாருங்க மக்களே, பாரபட்சம் பக்கா மசாலா போட்டு அடிச்சு பெப்பர் தூள்லாம் போட்டு அடிச்சு எங்கள் அப்பா போடு தகிட. மற்ற எல்லாத்த விட யாராவது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக்கா? ஆ அதான் அதான் அதான். ஆ ஆ ஆ. இது 200 தானே? 200 தான். பிளேட் 100. 2 பிளேட்ஸ். ஓகேங்கக்கா. நான் நம்மளுக்கு பண்ணிட்டுருக்கேன். வரட்டான். ஆ எடுத்து போடுங்க. சிறப்பு. நைஸ். தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே மக்களே, இங்கே வாருங்க மக்களே, வேற மாதிரி ரெடி பண்ணி வச்சுங்க. ஓகே மக்கள்ஸ், ஃபைனலாக நம்ம இறாலை வந்து வாங்கிட்டு இங்கே பார்த்தீங்களா இல்லையா, ஜம்முன்னு இருக்குது. ஏமாமா வேறு லெவலுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூரை கடை. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, பீச்சு செம்மையாக இருக்குது. அங்கிட்டு போய் சாப்பிட்லாம். சொர்க்கமே என்றாலும் அப்படிங்கிற பாருங்க பின்னாடி பனைமரம், சன் செட்டு, அப்படியே அந்த கூரை கடைகள். அப்படியே இங்கே பாருங்க மக்களே, மக்களுடைய கூட்டத்தை பாருங்கள். அங்கே கட்டி ஜாலியாக வைப் பண்ணிருக்காங்க. இங்கெல்லாம் வேணால் குளிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் வந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதில் நான் பொண்ணை போய் பார்த்தேன். அவ்வளோதான். ஆமாம், இங்கெல்லாம் குளிப்பாங்க. செமையாக இருக்குங்க மக்களே. போன டைம் நான் இந்த பீச்சுக்கு வந்தேன், லோன்லியாக வந்தேன். இந்த டைம் வந்து மாமாஸோட வந்துட்டேன். மாமா இனி வெயிட்டிங்கே இல்லை மாமா, சூடாரி போயிடும் கடல் காற்றுல. எடுத்து மாமா வாங்க மாமா. மாமா உங்களுக்கு தான் தலைவரே, வாங்க. நல்லா இருக்குங்களா? ஓகே.
மாமா எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியாவில் பேர்ன் ஆகி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீசன்ட் பண்ணுறேன். நல்லா இருக்குதுங்களா இறாளுங்க? சாப்பிட்லாமா? எத்த சோடு இருந்து வாங்கின இறால் எத்தனோடு ஆயிடுச்சு பாருங்க. இங்கே பாருங்க மக்கள் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ராடு கருவாடு இருக்கலங்க, அதுதான் அது. ராட்டு கொஞ்சம் இருக்குமில்லங்க, சந்தையில் வாங்குறோம்ல, அது அது. இந்த அழகிய கடலோரத்தில் செம்ம சூடுங்க. செம்மையாக இருக்குங்க ஒட்டு. மக்களே பாண்டிச்சேரி வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜம்ப் பண்ணி வந்து அங்கே உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம். அப்படியே வாங்கிட்டு பிளேட்டை இங்கே உட்காந்து கடற்கரை நின்றுட்டு சாப்பிட்லாம், உட்காந்து சாப்பிட்லாம். இலையை வந்து டஸ்ட்பினில் போடணுங்க. நம்ம ஒவ்வொன்று எடுத்தோன்னே செட் ஆகாது மக்களே. மசாலா செம்ம. இட்லி இருந்தா காம்போ இட்லி இருந்தால் சூப்பராக இருக்குன்றாரு. செம்மங்க. இறால் வித் வெங்காயம் அந்த மசாலா. நல்லா இருக்குல்ல? தோசை இட்லிக்கு செம்மையாக இருக்கும். வேற மாதிரிங்க. ஸோ மக்கள் அடுத்த கட்டமாக இங்கே வர கிரேவியோடு வந்துட்டேன். லைட்டாக அதை வந்து சாப்பாடை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பெரட்டி சாப்பிட்லாம். இந்த நம்ம ஐடியா. அக்கா இது லைட்டாக சாப்பாடு மட்டும் போடுக்கா, சும்மா லைட்டாக. ரைட்ண்ணா. சரி போது. ஓகே ஓகேங்க மக்களே, வாங்க போய் சாப்பிட்லாம். நல்லா பிடிச்சிக்கோங்க பெசஞ்சு. மக்களே பார்த்தீங்களா இல்லையா அந்த கிரேவியில் போட்டு? இதுதான் நம்ம ஸ்டைலுங்கிறது என்னமாம்மா? அப்போ நம்ம ஊருக்காரன்னு சரி எப்படி சொல்கிறான்? எப்படிங்க நல்லா இருக்குதுங்களா? தோசை இட்லி நல்லா இருக்குங்க. நீங்களே சாப்பாடு எப்படி இருக்குது? தக்காளி சோறு மாதிரி இருக்குதா? இறாலோட சேர்த்து சாப்பிட்ருக்கோம். நம்ம தான் அதோடைய ஒரிஜினல் தெரிஞ்சிருக்கும். இறால ஓகே மக்களே சாப்பிடலாமா? சரி. அதேமாரி சரியான டேஸ்ட்டு. மக்களே அடுத்து பாருங்க. அடுத்து வந்து கனவா மீன் விட்டு இதுவும் வந்து ரொம்ப வச்சோம்னா ரப்பர் மாதிரி ஆயிருக்கு. அது தானக்கா? ரெண்டுமே அப்படி தான். தண்ணியை ஊற்றக்கூடாது மக்கள். அதுக்கடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கிட்டு போய்ட்டு வியூ பாயிண்ட் என்ஜாய் பண்ணுறக்கா போயிட்டுருக்கோம். நம்ம மாமன் பேர் வந்து ராஜேந்திரன் மாமான்னு சொன்னான்லங்க, அது வந்து ரெக்கார்டு பெயர். பட்டு மாமனுக்கு வந்து ஊருக்கால இதெல்லாம் வந்து ஊருக்கால ஒரு வழக்கமாவா? ஸோ மாமனுடைய வந்து ஊருக்கால கூப்பிடக்கூடிய வழங்கும் பெயர் என்ன? பெயர் விளக்கம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சின்ன தங்கம், ஸ்மால் கோல்டு சின்ன தங்கம் மாமன். அதான் மாமன் பேருங்க ஊருக்கால. எனக்கே இப்போ தான் தெரியும். சரிங்க மக்களே, அப்படியே பக்கத்தில் இருந்தாச்சு. வாங்க போய் என்ஜாய் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆனால் உண்மையாலுமே ஒர்த்தான ஸ்பாட்டுங்க சுற்றி பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க மக்கள், செமையாக இருக்குதுங்க. வாவ். அப்படியே இது மேலே ஏறுமா? பட் இந்த மாதிரி ஏறும்போது இதில் பார்த்து ஏறணும். பாருங்க தூண்டிட்டு இருக்காங்க. அப்பா வாவ் மக்களே, வந்துட்டார் சின்ன தங்க மாமன். வாங்க மாமா. கிருட்டு பாருங்க மக்கள். அண்ணன் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காரு தூண்டில போட்டு. அங்கேயும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் கீழே தூண்டிலாம் வந்து குச்சி யூஸ் பண்ணுறது, கையிலேயே இதை போட்டு பண்ணுறது. வாவ். அடா செமையாக காத்திருக்கீங்க. அப்படியே ஆலயம் தண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லாம் பாருங்க, பாறையெல்லாம் நினச்சி கிடக்கு பாருங்க, தெரியுதா?
வாவ் 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 அட்டகாசமாக இருக்குதுங்க. ஏய் இங்கே பாருங்க அடிக்குது மகளே, சட்டுன்னு அடிக்குது. இந்தா பெரிய அலையெல்லாம் வந்ததுன்னா மாம்சே எப்படி மாம்சம் இருக்கு? கேஜிஎஃப் கதாநாயகனாட்டு இருக்கிறீங்களே. ஆக்சுவலாக இது ஒன்று மட்டும் கிடையாதுங்க, கருங்கலை கொண்டு கூட்டி வச்சுருக்காங்கல்ல, இது ஒன்று மட்டும் கிடையாது. அங்கே பாருங்கள் லைனாக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? அங்கே 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 பாருங்க மக்களே, அங்கே அங்கே அதுக்கு அந்த பக்கம் அப்படி சாமி அப்பா லைனாக போகுதுங்க. இதே மாதிரி அந்த பக்கங்க அங்கே பாருங்களேன், தெரியுதா? அங்கே பாருங்க மக்கள், அங்கேயும் லைனாக போகுது. இதெல்லாம் எதுக்கு மாமா? சுனாமி தடுக்கிறக்கா? ஆ அதான் வீடியோ மாமன் நாளை சுட்டுருச்சு தண்ணி கவரி மக்களே. கவரி மக்களே, ஏரோப்ளைன் ஒன்று போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஏரோப்ளைன் கோயிங் டு எங்கேயோ போயிட்டு இருக்குங்க. சரி ரைட் போலாமா? இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது மக்களே. சரி போகலாம். இதோட இந்த வீடியோ போய் முடிச்சுக்கலாம் மக்களே. பாண்டிச்சேரியில் அடுத்த விளாக் தொடருது. இந்த விளாக் எண்டில் ஒரு சின்ன ஒரு கவிதை உங்களுக்காக, மாமாவுடைய கவிதை. மாமா அதை சொல்லுங்க மாமா, நல்லா இருந்துச்சு மாமா. நானே சொல்றத என்ன அப்படின்னா, மாமா அவர் சொன்னார், இங்கே நின்று கவிதை சொன்னார் மக்களே. உப்புக்கு இந்த கடல் மீது ஒரு தண்ணி மீது காதலாமா, இந்த கடல் தண்ணி மீது. தேனிக்கு மலர் மீது காதலாம். அந்த மாதிரி மனுஷனுக்கு அவங்க காதலி மீது காதல், சில மனுஷங்களுக்கு இயற்கை மீது காதல். இல்லை, ஒரு தாய்க்கு மகன் மேலே காதல், ஒரு தாய்க்கு மகன் மேலே காதல், ஒரு மகளுக்கு தந்தை மேல காதல். இந்த மாதிரி காதல்ங்கிறது பிடிக்க முடியாது இந்த உலகத்துல சொல்லலாம். எல்லா விஷயத்திலும் காதல் இருக்கும். காதல் அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலும் இருக்கும். மிளகாய்க்கு காரத்து மேல காதல், மிளகாய்க்கு காரத்து மேல காதல். ரைட்டுங்க, பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சரிங்க, சரி போகலாம். இதோட வீடியோவே முடிச்சுக்கிறேன்.